ஜனாதிபதி ஒருவரின் கடமைகளை அதிகாரப்பூர்வமானவை மற்றும் தனிப்பட்டவை என வகைப்படுத்த முடியாது எனவும், அவர் பதவி வகிக்கும் காலம் முழுவதும் 24 மணி நேரமும் ஜனாதிபதியாகவே கருதப்படுவார் எனவும் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஒருவரின் பணிகள் மற்றும் அவரது தனிப்பட்ட செயற்பாடுகளுக்கு இடையே வேறுபாடு உள்ளதா என்பது குறித்து இன்று நாட்டில் ஒரு விவாதம் எழுந்துள்ளது. இது முற்றிலும் ஒரு மாயையாகும். அத்தகைய வேறுபாடு எப்போதுமே கிடையாது. இது நாம் செயற்கையாக உருவாக்கிக் கொண்ட ஒரு பிம்பமாகும். ஒருவர் ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் அந்த பதவியில் இருக்கும் வரை வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் அவர் ஜனாதிபதியே. அவர் எங்கு சென்றாலும், எத்தகைய செயலில் ஈடுபட்டாலும், அது உள்நாடாகவோ அல்லது வெளிநாடாகவோ இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கட்டாய பொறுப்பாகும். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவை பதவி வகித்த போது கோல்ஃப் விளையாடுவதற்காக ஸ்கொட்லாந்து சென்றபோது அது அவர் தனிப்பட்ட வேலை என கூறி பாதுகாப்பு மறுக்கப்படவில்லை. அவர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அது வழங்கப்படவும் வேண்டும். பாதுகாப்புடன் தொடர்புடைய மேலும் சில விடயங்கள் உள்ளன, குறிப்பாக போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகள். ஒரு ஜனாதிபதி பாதுகாப்பு காரணங்களுக்காக சாதாரண வாடகை வாகனங்களில் பயணம் செய்ய முடியாது. எனவே முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.